சின்ன வயசுல நம்ம அப்பா கிட்ட புரோட்டா வாங்கிட்டு வர சொல்லியிருப்போம். அவரும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம அதுக்காக சாப்பிடாம கூட காத்துக்கிட்டு இருப்போம். இப்படிப்பட்ட கதையதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த கிராமத்துல தேவான்னு ஒரு பையன் இருந்தான். டே தேவா, எங்கடா போன? ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க, ஆளவே காணோம். இல்லப்பா, இங்கேதான் பக்கத்துல ஆலமரத்துக்கு அடியில பசங்களோட சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருந்தேன். சரி பார்த்து விளையாடணும். என்ன, உங்க அம்மா மளிகை சாமான் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டு வர சொன்னான். நான் கடைக்கு போற, நீ என் கூட வரியா இல்லையா? நானும் வரேன்பா, உங்க கூட கடைக்கு போய் ரொம்ப நாளாச்சுப்பா. சரி போய் உங்க அம்மா கிட்ட காசும் கூடயும் வாங்கிட்டு வா. அப்படியே மறக்காம செப்பலை போட்டுட்டு வா. அப்படின்னு சொன்னதும் தேவா சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட ஓடி போய் கூடையும் காசும் வாங்கிட்டு வரான். அப்பா, உங்க அப்பா இந்த மாதிரி கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போவாராப்பா? கூட்டு போவர்றா. அப்பெல்லாம் எங்களையெல்லாம் நடக்கவே விட மாட்டாங்க. எங்க அப்பா தோல்ல தூக்கி வச்சுட்டு தான் என்ன கூட்டிட்டு போவாரு. கடைக்கு கூட்டிட்டு போகும்போது நீங்க ஏதாச்சும் கேட்டா தாத்தா வாங்கி தருவாரா? வாங்கி தருவார். அப்பெல்லாம் விலைவாசி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஒரு இட்லியே 5 காசு 10 காசு அப்படிதான் இருக்கும். ஆனா இப்போ ஒரு இட்லி 10 ரூபா 15 ரூபான்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பழைய கதைகளை பேசிட்டு போறாங்க. அப்போ ஒரு கடைய பார்த்துட்டு தேவா அவங்க அப்பா கிட்ட இப்படி கேக்குறா. அப்பா, என்னப்பா அது? அந்த கடையில பச்சை கலர் லைட் எரியுது. டேய் தம்பி, இப்பதான்டா ஹோட்டல்லாம் கலர் கலர் லைட்டு போடுறாங்க. அப்ப எல்லாம் ஹோட்டல்னாலே பச்சை கலர் லைட்டா எரியும். இந்த ஹோட்டல் எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்குது. அதனால அந்த பழைய பாரம்பரியத்திலேயே இருக்காங்க. அப்பா, எனக்கு ஹோட்டல்ல பார்த்ததும் பசிக்குதுப்பா, ஏதாவது வாங்கி கொடுப்பா. சரி வாடா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அப்போ அவங்க அப்பா இப்படி சொல்றாரு. டேய் தம்பி, உனக்கு என்ன வேணும்? இட்லி வேணுமா, தோசை வேணுமா? அப்படின்னு கேட்டதும் தேவா அந்த கடைய பாக்குறா. அப்போ அந்த கடையில இருந்த மாஸ்டர் புரோட்டா போட்டுக்கிட்டு இருந்தாரு. தேவா அத பார்த்துட்டு அவங்க அப்பா இப்படி கேக்குறா. அப்பா, என்னப்பா இது? சப்பாத்தி மாதிரி போடுறாங்க, என்னது? அதுவா, அதுக்கு பேர் பரோட்டா. இப்பதான் புதுசா அந்த ஐட்டம் வந்திருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பரோட்டாவே கிடையாது. எங்க அப்பா காலத்துலயும் பரோட்டா கிடையாது. உனக்கு வேணும்னா சொல்லு, வாங்கி தரேன். அப்பா, எனக்கு அது வேண்டுப்பா. அண்ணாச்சி, என் பையனுக்கு 2 பரோட்டா, அப்படியே எனக்கு 4 இட்லி வைங்க. அப்படின்னு சொன்னதும் அந்த அண்ணாச்சி அவங்க அப்பாவுக்கு நான் இட்லி வச்சுட்டு தேவாவுக்கு 2 பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை ஊத்துறாரு. தேவாவும் பரோட்டாவை சாப்பிடுறா. அப்பா, ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. இது வரைக்கும் நான் இதை சாப்பிட்டதே இல்லப்பா. செம்ம டேஸ்டா இருக்குப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னதான் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் தேவாவோட மனசு அந்த புரோட்டா கடையிலேயே இருந்துச்சு. அந்த பரோட்டாவை பத்தி அவங்க அம்மா கிட்ட தேவா சந்தோஷமா சொல்றா. மறுநாள் காலையில அவங்க அப்பா வேலைக்கு கிளம்பிட்டாரு. அப்போ தேவா இப்படி சொல்றான். அப்பா, எனக்கு அந்த பரோட்டா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. வேலைக்கு போயிட்டு நைட்டு வரும்போது எனக்கு 2 பரோட்டா வாங்கிட்டு வாப்பா. சரிடா, அப்பா வேலைக்கு போயிட்டு நைட்டு வரும்போது உனக்கு புரோட்டா வாங்கிட்டு வர, சரியா? டே தேவா, எங்கடா போன? மதியம் 2 மணி ஆகுது, இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்க. வந்து சாப்பிடுடா. அம்மா, எனக்கு 2 தோசை போதுமா? அப்பா நைட்டு பரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றாங்க. டே, அப்பா நைட்டு தான்டா வருவா, நீ இப்போ நல்லா சாப்பிடு. நைட் அப்பா வாங்கிட்டு வருவாரு, சாப்பிடலாம். அப்படின்னு சொன்னதும் அவனும் சாப்பிட்டுட்டு விளையாட போயிறான். சாயந்தரம் 6 மணி ஆகுது. அம்மா, அப்பா எப்பமா வருவாரு? சீக்கிரமா வர சொல்லுமா. அதுக்காக நான் என்ன உங்க அப்பா ஆபீஸ்க்கே போய் கூட்டிட்டு வர முடியுமாடா? வந்துருவாருடா, நீ முதல்ல சாப்பிடு. போமா, அப்பா புரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் சாப்பிட மாட்டேன். அப்பா வாங்கிட்டு வர புரோட்டாவை தான் சாப்பிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க அப்பாவுக்காக சாப்பிடாம கூட இருந்தான். டைம் ஆக ஆக தேவாக்கு தூக்கம் வந்துருச்சு. அவனும் தூங்கிறான். அவங்க அப்பா 10 மணிக்கு வராரு. என்னங்க இன்னைக்கு இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? ஆமாண்டி, இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை, அதான் டைம் ஆயிடுச்சு. சரி, பையன் எங்க? புரோட்டா கேட்டான்னு சொல்லி 2 வாங்கிட்டு வந்திருக்க. ஏங்க, அவன் தூங்கிட்டாங்க. நீங்க வருவேன்னு சொல்லி சாப்பிடாம கூட இருந்தா. பசி மயக்கத்திலே தூங்கிட்டா. தேவா, அப்பா வந்திருக்கு பாருப்பா. அப்பா உனக்காக புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்க, எந்திரிச்சு சாப்பிடுப்பா. அப்படின்னு சொன்னதும் தேவா அறத்தூக்கத்துல எந்திரிக்கிறா. அவன் தூங்கிட்டு இருக்கறதுனால அவங்க அப்பாவே புரோட்டாவை பிச்சு அவனுக்கு ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டார். என்னதான் தூக்கத்துல இருந்தாலும் அவங்க அப்பாவோட பாசத்தோட வாசனையும்
அந்த புரோட்டாவோட சுவையும் தேவாவோட மனசுல இன்னும் அப்படியே இருக்கு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது அனுபவிச்சிருப்போம்.